வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் இன்டீரியர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் கவுண்டர் டாப்புங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் நிறைய இன்டீரியர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது, அதை பாருங்கள். மேலும் கிச்சனில் கவுண்டர் டாப்பு எப்படி பண்ணணும், அதில் எப்படி பார்டர் ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, சார் மார்பிள் போடலாமா சார், நான் ஒயிட் மார்பிள் போடலாமா அப்படின்னு கேட்டார். வீடு முழுக்க தான் போடுறேன், எனக்கு கவுண்டர் டாப் மார்பிள் போடலாமா அப்படின்னு கேட்டார். அதை ஏன் மார்பிள் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வீடியோ போடணும்னு நினச்சேன். அப்புறமால ஃபுல்லாகவே கவுண்டர் டாப் பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணுறேன். கவுண்டர் டாப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வகை மெட்டீரியல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன மெட்டீரியல், அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து மார்பிள்லேயே வந்து நிறையா வகைகள் இருக்குது. இந்த மார்பிள் வந்து கடினத்தன்மை அதிகம் உள்ளது, கடினத்தன்மை குறைச்சி உள்ளது, அந்த மாதிரிலாம் மார்பிள்ஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக மார்பிளை வந்து கிரைனைட் மாதிரி பயன்படுத்த முடியாது. கிரைனைட் வந்து ஹார்டு தன்மையாக இருக்கும், மார்பிள் வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம அதை வந்து கிச்சனில் போட்டோம்னா ஹீட் ஆகிற நேரத்தில் அது வந்து தூள் மாதிரி உடைய சான்ஸ் இருக்குது, உடையும், ஈஸியாக உடையும். அதனால் அது வந்து கவுண்டர் டாப்புக்கு மார்பிளை பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணணும் நம்ம. அதே நேரத்தில் சில வகை குறிப்பிட்ட சில வகை ஸ்பெசிஃபிக்கான மார்பிள்ஸ்லாம் இருக்குது, அது பயன்படுத்தலாம். எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. அதே நேரத்தில் கிரனைட்னா எல்லா கிரனைட்டையுமே பயன்படுத்தலாம். நம்ம கிரனைட் வகை இல்லை, அதில் வந்து டார்க்கு, லைட்டு, மிக்ஸ்டு டிசைன்ஸு அப்படிலாம் வருது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லாரும் பயன்படுத்துறது வந்து கிரீன் கலர் மார்பிள் அல்லது வந்து டார்க் கலர், பிளாக் கலர் மார்பிள், அந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. அதுலேயே கோல்டு ஃபினிஷ் நிறையா டிசைன்ஸ்லாம் வருது. இந்த படத்தில் பார்க்குறீங்களா, இதை ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இதில் உள்ள டிசைன் வகைகள் தான் கிரனைட்டில் வந்து ஃபேமஸ். அதை வந்து நீங்கள் கிச்சன் டாப் பயன்படுத்தலாம். அது ஒன்று. அதே மாதிரி நம்ம கடப்பக்கல்லும் பயன்படுத்தலாம். கடப்பக்கல் ஒன்றும் மட்டமான கல் கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்கான கல், பிளெயினாக இருக்கும், சர்ஃபேஸ் நல்லா இருக்கும். அது கடப்பக்கல் யூஸ் பண்ணலாம். மாடர்ன் ட்ரெண்டிங்கான டிசைனில் கூட கடப்பக்கல்ல கரெக்டான அந்த கலர் வந்து சேம் கலராக வரும். பிளாக்ல டார்க் கிரேல வரும் அந்த கடப்பக்கல். அதனால அந்த கல்லை கூட பயன்படுத்தலாம் மாடர்னான வீடுகளுக்கெல்லாம். தப்பு இல்லை, அது ஃபினிஷிங் பண்ணுற விதம் தான். அது ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணிட்டோம்னா அதுவே லுக்கு நல்லா இருக்கும். மார்பிள் வந்து பயன்படுத்தக்கூடாது, கிரனைட் பயன்படுத்தலாம். கிரனைட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வகை டிசைன்ஸோ அதில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடப்பகலும் பயன்படுத்தலாம். இதை தவிர கொரியன் டாப்பு, குவார்ட்ஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 வகை மெட்டீரியல் இருக்குது. அது கொஞ்சம் காசு கூட, அதனால் வந்து நிறைய பேருக்கு அதை பயன்படுத்துறது இல்லை, தெரியாது. அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது லக்ஸுரி ஹோம்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்துவாங்க. பெரிய வில்லாஸ் மேலே போகக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கவுண்டர் டாப் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம நார்மல் கிரனைட்டோடைய அது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அதே நேரத்தில் அது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி காரணங்களால அது காஸ்ட் கூட கிடைக்குது. அதை பற்றியான விளக்கங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து நான் நிறைய தரேன். கவுண்டர் டாப்பில் வந்து கொரியன் டாப்பு, குவார்ட்ஸ் டாப்பு அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விளக்கங்கள் தரேன். கிரனைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.25 இன்ச்சு அந்த மாதிரி திக்னஸில் கிடைக்குது. அந்த திக்னஸில் உங்களுக்கு எது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டாக இருக்கோ இல்லை உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம காங்கிரீட் லேயர் போட்டு அது மேலே தான் உட்கார வைக்க போகிறோம். அதனால் வந்து திக்னஸ் வந்து நீங்கள் ரொம்ப அதுக்கும் குறைச்சி திக்னஸாக எடுத்துடாமல் 3/4, 1, 1.25 அந்த மாதிரி திக்னஸில் எடுத்துக்கலாம். காசு திக்னஸ் அந்த மாதிரி காஸ்ட் அதிகமாகும். அது உங்கள் பட்ஜெட் பேஸ் பண்ணி நீங்கள் கிரனைட்டை எடுத்துகிட்டு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரனைட்லாம் லைவாக நான் வந்து என்னென்ன கலரு, அது என்னென்ன ஷேப்பில் இருக்குது, எது பெஸ்ட் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குவார்ட்ஸ் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்பிள் டைப்பில் இருக்கும். இதே மாதிரி திக்னஸ் தான், 3/4 இன்ச் திக்னஸில் கிடைக்கும். அதே நிறைய வகைகள்லாம் இருக்குது. அதுவும் நான் வந்து கிடைக்கும் போது எடுத்து உங்களுக்கு போடுறேன் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.